ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர கிரகணம் எப்போது, கிரகணத்தின் சூதக காலம் எப்போது தொடங்க போகிறது, கிரகணத்திற்கு பிறகு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட, வாழ்வில் சந்திரதோஷம் நீங்கி நலம் பெற என்ன செய்ய வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இப்பதிவில் காணலாம். ராகு அல்லது கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுடன் சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் போது கிரகணம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை சந்திர கிரகணம் தோன்றும். சந்திரனை நிழல் கிரகங்கள் விழுங்குவதால் சந்திர கிரகணம் நல்லதாக கருதப்படுவதில்லை. இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் எப்போது நிகழப்போகிறது? சந்திர கிரகணம் 2025. இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் ஆவணி மாதம் வரும் பௌர்ணமி அன்று செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழவுள்ளது. மேலும் இந்த நாளிலிருந்து பித்ருபக்ஷம் அல்லது மகாலயபட்சம் தொடங்கவிருப்பதால் இது ஜோதிட கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் இந்த கிரகணத்தின் தாக்கம், சூதக காலம் ஆகிய பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது? பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வந்து அதன் நிழல் சந்திரனின் மீது விழும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனை அடையாது. மேலும் சந்திரன் இருட்டாக தோன்றும். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று ஏற்படும் சந்திர கிரகணமும் முழு சந்திர கிரகணமாக இருக்க போகிறது. எனவே முழு சந்திர கிரகணத்தில் முழு சந்திரனும் கருப்பு அல்லது செம்பு சிவப்பு நிறத்தில் காணப்படும். இந்த முறை கிரகணத்தின் போது சந்திரன் முற்றிலும் சிவப்பு நிறத்தில் தோன்றும். சந்திர கிரகணத்தின் மொத்த காலம் 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் மற்றும் 2 வினாடிகள் ஆகும். இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் நாளில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் இருக்கும். எனவே சந்திரன் இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் ஆகும். சந்திர கிரகண நேரம் தொடங்குகிறது செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணிக்கு முடிவடையும். முழு கிரகணம் ஏற்படும் நேரம், சந்திரன் முழுமையாக மறையும் நேரம் இரவு 11:01 மணி முதல் அதிகாலை 12:23 மணி வரை. சூதக காலம் என்பது கிரகணம் தொடங்குவதற்கு முந்தைய சில மணி நேரங்களை குறிக்கும். இதில் வழிபாடு, சமையல் அல்லது சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று கருதப்படுகிறது. கிரகணத்திற்கு முந்தைய அசுப நேரம்தான் சூதக காலம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தின் சூதக காலம் கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது. இந்த நேரத்தில் கோயில்களின் கதவுகள் மூடப்படும். வழிபாடுகள் கிடையாது. சந்திர கிரகணம் எங்கு தெரியும்? இந்தியாவை தவிர இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் சந்திர கிரகணத்தை காணலாம். பெரும்பாலான ஆப்பிரிக்கா நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ராகு மற்றும் கேது எந்த ராசியில் இருக்கிறார்களோ, சூரியன் மற்றும் சந்திரன் எதிரெதிராக சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி மட்டுமில்லாமல் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. சிம்ம ராசியில் கேது சஞ்சரித்து வரும் நிலையில் ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் ஆவணி மாதம் சந்திரன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் போது பௌர்ணமி திதி தோன்றும். பௌர்ணமி திதி தோன்றும் நாளில் சந்திர கிரகணமும் ஏற்படும். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பங்குனி மாதம் ஏற்பட்டது. ஆவணி மாதம் பௌர்ணமியின் போது சந்திர கிரகணம் தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன. இதில் சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும், சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் நிகழ்கிறது. பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணமும், அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடக்கும். சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்து விடுவதால் ஏற்படுவது ஆகும். சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும், அரைகுறையாக ஏற்பட்டால் பார்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரிய சந்திர கிரகணம் நிகழும்போது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும், கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது. மாறாக வெவ்வேறு நேரங்களிலே தென்படும். கிரகணத்தின் போது புவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதை காணலாம்.
சந்திர கிரகணம் பற்றி புராண கதை என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்து விடுகிறது. இதனால் ராகு பாம்பு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்லவும் இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷம் நீங்குகிறது. இதனால் கிரகணத்தின் போது பக்தியுடன் இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள் தீரும், இறைவன் அருள் கிடைக்கும். கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. இது பீடை காலம் என புராணங்கள் கூறுகிறது. ஆனால் சந்திரனின் கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படும் மாற்றம் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. சந்திர கிரகணம் அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது. செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தர்ப்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம். அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்யலாம். கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். கிரகணம் என்பது இயற்கையான வானியல் நிகழ்வு என்றாலும் புராணங்களின்படி சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய என்றே நம்பப்படுகிறது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் கிரகணத்தால் பாதிப்பு ஏற்படும் என நம்பப்படுகிறது. அவ்வாறு கிரகணத்தின் போது எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது. இந்த சந்திர கிரகண நேரத்தில் சந்திரனின் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகமான கேது விழுங்குவதாக புராண கதை கூறுகிறது. இதனால் ஒளி பொருந்திய சந்திரனின் தன்மை அசுத்தமாகிறது, ஒளி மங்குகிறது. இது சந்திர கிரகணம் என்பதால் நாம் வெறும் கண்களால் பார்க்கலாம். ஆனால் கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது. மனோகாரகன் என அழைக்கப்படுபவர் சந்திரன். இவர் மனசங்கடம் மன கலங்கத்தை தருவார் என்பதால் சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்திரி, கத்தி, ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். சந்திர கிரகணத்தின் போது சாப்பிடலாமா? சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் அசுத்த கதிர்களால் உணவு மாசுபடுவதாக நம்பப்படுகிறது. எனவே கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது சமைப்பதும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு உணவு உண்டு விடுவது நல்லது. சமைத்த உணவுகள் இருப்பின் அவற்றின் மேல் துளசி, தர்ப்பை புல் போட்டு வைப்பது நல்லது. கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் இறை வழிபாடு. கிரகண நேரத்தில் கோவில்கள் பூட்டப்பட்டாலும் நாம் வீட்டிலேயே இறைவனை நினைத்து மந்திரங்களை உச்சரிக்கலாம். கிரகணம் முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யலாம். கர்ப்பிணிகள் ஓய்வெடுப்பதோடு இறைநாமத்தை உச்சரிப்பதும் இறைவனின் திருவிளையாடல்களை படிப்பதும் மந்திரங்களை ஜெபிப்பதும் நல்லது. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் ஓய்வெடுக்கவும் பயணம் மற்றும் ஏதேனும் வேலையை செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் உள்ள கதவுகள், ஜன்னல்களை மூடி வைப்பது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் அவசியமானது. கிரகணம் முடிந்ததும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்திர கிரகணம் இரவில் நடக்கும் என்பதால் மறுநாள் விடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் மற்ற குடும்பத்தார் குளித்து சுத்தமாக வேண்டும். நீங்கள் குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள், கல்லுப்பு போட்டு குளிப்பது நல்லது. சந்திர கிரகணத்தின் போது இதை செய்தால் இறை அருள் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் கிரகண நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படித்தல், ஸ்ரீ ராம ஜெயம், ஓம் நம சிவாய என எளிய இறை நாமங்களை உச்சரிப்பது அவசியம். இந்த நேரத்தில் சந்திரனுக்கு உரிய பீஜ மந்திரம் ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக உச்சரிப்பது மிகவும் சிறப்பானது. கிரகணத்தின் போது என்ன செய்தால் நன்மை கிடைக்கும்? மகா மிருத்யுஜய மந்திரம் உச்சரிப்பதால் நல் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பும் இறையருள் கிடைக்கும். இதனால் சந்திரனின் தோஷம் நீங்கி வாழ்வில் நன்மை அடைந்திட முடியும். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் தாய் மற்றும் குழந்தையின் நல்ல வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு நிகழும் சந்திர கிரகணம் என்பது பல்வேறு கலாச்சாரங்களில் பல்வேறு அர்த்தங்களை கொண்ட ஒரு வானியல் அதிசயமாகும்.
கிரகணங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்பதை அறிவியல் ஆராய்ச்சி உறுதிப்படுத்தினாலும் பல சமூகங்களில் பாரம்பரிய நம்பிக்கைகள் வலுவாகவே உள்ளன. எனவே நீங்கள் சந்திர கிரகணம் 2025 போது ஒரு கர்ப்பிணி தாயாக இருந்தால் தகவல் அறிந்திருங்கள். சௌகரியமாக இருங்கள். இந்த அழகான வான நிகழ்வை உங்கள் வழியில் அனுபவியுங்கள். அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.